Hi friends, welcome to C tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா floating point example program. இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா floating points உடைய different types பார்த்தோம். இதில் வந்து ஒரு simple program நான் கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஒரு simple program எழுதியிருக்கேன், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 floating point நம்பர்ஸை ஆட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் என்னுடைய வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 வேரியபிள் நம்ம வந்து இன்புட்டை யூசர்ட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் அதை ஆட் பண்ணி ரிசல்ட்டை இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா, இது மூணுமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ஃப்ளோட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், அதாவது யூசர்ட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸையும் ஆட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை இதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன் இந்த ப்ரோக்ராமை. இதுதான் என்னுடைய சி ஃபைல். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் இஸ் ரெடி. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி நான் கம்பைல் பண்ணியிருக்கேன், இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கம்பைல் பண்ணி எக்ஸி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய எக்ஸி ஃபைல். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 நம்பர்ஸ் கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 நம்பர் கொடுக்குறேன். 2 நம்பர் நான் கொடுத்துருக்கேன், இன்னொரு நம்பர் கொடுத்துடலாம். ஸோ 2 நம்பர் நான் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்டர் பண்ணும்போது என்ன ஆகுனா எனக்கு சம் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்பர் தான் இது. ஓகே, ஸோ இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.